நம்மளோட தமிழக அரசியல் களத்துல வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றங்கள், தலைகீழான திருப்பங்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு பாசிட்டிவான மாற்றத்தோட நம்ம தாவேக்காவை புகழ்த்தி இந்த கலந்துரையாடலை ஆரம்பிக்கலாம். டாஸ்மாக்கள் மூடி இருக்காங்க தாவேக்கா அரசுல. எப்படின்னா, ஆஹா ஓஹோ பாருங்க, இதுவரையும் ஏதாவது ஒரு அரசு இந்த மாதிரி பண்ணிருக்குங்களா? அது 1-2 டாஸ்மாக் கிடையாது, 717 டாஸ்மாக் யாராவது செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஊடகங்கள்ல இருந்து செய்தி தொலைக்காட்சிகள் வரையும் எல்லாரும் இதையே பேசிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறது இந்த மாற்றத்தை? ஆமா, ஜெயிச்சாங்க அப்படின்னு நியூஸ் வந்ததுல இருந்து இவ்வளவு நாளா நம்ம பல்வேறு விதமான மாற்றங்களை பார்த்தோம். அதெல்லாம் நமக்கு ஏமாற்றமா தான் இருந்தது. இன்னைக்கு கொண்டு வந்தது ஒரு நல்ல விதமான மாற்றம் தான். ஆட்சிக்கு வந்ததும் மதுபான கடைகளை மூடுறத இதுக்கு முன்னாடி இருந்த 2 திராவிட கட்சிகளுமே பண்ணிருக்காங்க. ஆமா, திமுக ஆட்சியிலே கூட ஒரு 500 கடைகள் மூடப்பட்டிருக்கு. இப்ப நீங்க மூடினது என்ன நல்ல விஷயம் இல்லையா? நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா. ஏன்னா ஒரு 500 மூடி இருக்கு, இப்ப நீங்க ஒரு 700 மூடும் போது இன்னும் எக்ஸ்ட்ராவே மூடப்பட்டிருக்கு. நாங்க வந்து சந்தோஷம் தான் பட்டுக்கிறோம். ஆனா அவங்க பண்ணதுதான் நீங்களும் பண்றீங்க. நாங்க எதிர்பார்த்த எதுலையுமே எங்களுக்கு மாற்றம் கிடைக்கல. ஏன்னா நீங்க எதுலெல்லாம் மாற்றம் கொண்டு வருவேன்னு சொல்லி வந்தீங்க, பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்குன்னு சொன்னீங்க. அந்த 2ல இது வரைக்கும் எந்த விதமான மாற்றமும், ஒருவேளை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, போக போக கிடைக்கும்னு பார்த்தா இந்த 2 நாள்ல வந்த நியூஸ் பாருங்களேன். பெண்ணோட சடலம் சாக்குல சுத்தி எரிக்கப்பட்ட நிலையில மீட்பு, வீட்டு பக்கத்துல கத்தியால வெட்டி, அது போலீஸ் ஸ்டேஷன் முன்னால கலவரம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்றாங்க. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் தான் இருக்கு. இதுல எந்த விதமான மாற்றமும் வரல. கையெழுத்து போட்டு 500 டாஸ்மாக் கடையை மூடுறதை இதுக்கு முன்னிருந்த கவர்மெண்ட்டும் செஞ்சிருக்காங்க, நீங்களும் செஞ்சிருக்கீங்க. நல்ல விஷயம். ஆனா இதை விட பெருவாரியான மாற்றங்களை நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். 717 ஒரு நல்ல மாற்றம் நாங்க வரவேற்கிறோம். இது இங்க மட்டும் நின்று விடாம இன்னும் நிறைய டாஸ்மாக்ல மூடணும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி மது பிரியர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும்ன்ற மாதிரி மது பிரியர்களே கமெண்ட் செக்ஷன்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் தான். தாவேக்கா ஆட்சியில தான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இவங்களே கலப்பிட்டு, இதுல மட்டுமா போய் சொல்றாங்க? எல்லாத்துலயும் போய் சொல்றாங்க. செஞ்சி பக்கத்துல 1.5 டன் சம்திங் ஏதோ கஞ்சா கண்டுபிடிச்சு எரிச்சது நடந்தது 1.5 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா அதை இப்ப நடந்துச்சு, தாவேக்கா ஆட்சியை செஞ்சிருக்காங்கன்னு அந்த வீடியோவை எடுத்து போட்டு ட்விட்டர்ல பரப்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நரேட்டிவ் செட் பண்ற வேலை ஒரு விஷயத்த நமக்கு செஞ்சு பழகி இருக்கும், அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதே வேலையை தான் இப்போ செய்யறாங்க. இந்த துறை யார் எடுத்திருக்கிறா? மதுவிலக்கு துறையை வந்து ஆதவஜிராவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மாரிதாஸ் வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு ஒரு விஷயத்த. என்னன்னு பார்த்தோன்னா, இந்த டிரான்சாக்ஷன்லாம் இருக்குல்ல, மது இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து ஆதவோட மாமனாருக்கு எழுதி வைக்கப்பட்ட வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இவருக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த மதுவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோ இதெல்லாம் மறைக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு முதல் நாளே பாருங்க 770 டாஸ்மாக் மூடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயங்களை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல டாஸ்மாகை விட பார்கள் தான் அதிகமா இருக்கும். அங்க இருந்து வாங்கி இங்க வந்து வச்சு குடிக்க போறான். 500 மீட்டர் ரேடியஸ்குள்ள தானே கடை இருக்கக்கூடாது. 550வது மீட்டர்ல வச்சுட்டு போறேன் நான், வைப்பானா வைக்க மாட்டேன். நம்ம முதல் நாளே இவ்வளவு விமர்சனங்கள் வேண்டாம். ஆனா நம்ம வரவேற்கிறோம். எந்த அளவுக்கு இதை நடைமுறைப்படுத்த போறாங்க, இதுல ஏதாவது உள்கூத்து இருக்குமா, இல்ல எதை செஞ்சா? நீங்க சொன்னீங்களே மாரிதாஸ் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காருன்னு, அது வந்து நம்ம நம்பாமவும் இருக்க முடியல, நம்பவும் முடியல. ஆமா, அதாவது உண்மையான தகவல் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குமோ அப்படின்ற ஒரு நிலை. ஒருவேளை மாரிதாஸ் அவர்கள் சொல்ற மாதிரி அப்படியே நடந்தாலும் அதுக்கும் எங்ககிட்ட முட்டு கொடுக்க ஐடியா ரெடியா வரிசையில வச்சிருக்கோம். அதை வச்சுனா இன்னொரு செக்கும் வச்சிருக்காரு போலியே. ஏடிஎம்கே 2 செதச்சு விட்டுறாப்ல. சிவி சண்முகம் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. எங்களோட முழு ஆதரவும் நாங்க தாவேக்காக்கு தான், நிறைய விஷயங்களை போட்டு உடைக்கிறாரு. இதுக்கப்புறம் எங்களுக்கு என்டிஏ கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இன்னொன்னு பார்த்தோன்னா, அதிமுக ரொம்ப பாவங்க. அந்த கட்சிக்கு உடையிறதே வேலையா போச்சு. எம்ஜிஆர் அந்த கட்சியை உருவாக்குனாரு. அந்த கட்சி, அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் அந்த கட்சி 2ஆ உடைஞ்சது. ஜே அணி ஜா அணின்னு உடைஞ்சது. அப்புறம் அந்த எம்ஜிஆரோட மனைவி அவங்க ஜானகிக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால அவங்களால கடைசி காலத்துல போராட முடியலன்னு ஆயிடுச்சு. சரி அவங்களே வச்சுக்கிட்டுன்னு ஒப்படைச்சிட்டாங்க. ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு 2ஆ பிரிஞ்சிச்சு, ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணின்னு. அதுலயும் ஓபிஎஸ் அவர்களால மல்லு கட்ட முடியாம கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப இபிஎஸ் காலத்துல 2ஆ உடைஞ்சிருக்கு. சிவி சண்முகம் அணி, எடப்பாடி பழனிசாமி அணின்னு. ஆனா சிவி சண்முகம் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது எங்க கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான், அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் எங்க கட்சிக்குள்ள எங்களுக்குள்ள சண்டைலாம் கிடையாது, ஆனா நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு நம்மள வந்து முட்டாள் தானே ஆக்குற விஷயமா தான் ஒரு, அதாவது ஒரே வீட்டுல தான் இருக்கோம், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோன்ற மாதிரி கதை, அந்த கதை. ஆமா, இதுக்கப்புறம் பார்த்தா எண்டையில கூட்டல இல்லன்னு சொல்றாரு. இது எப்படி நம்ம பாஜகவோட அழுத்தம் காரணமாக இந்த மூவ் எடுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இவங்களை பொறுத்த வரையுமே தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு வராங்க. எதற்காக இந்த தோல்வி? எதனால மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டுறாங்க? ஒருவேளை இந்த மதவாத சக்தி கூடயோ இல்ல பிஜேபி என்ன கூட பிஜேபி கூட இருக்கிறதால மக்களுக்கு பிடிக்கலையோ, அதனால தொடர்ந்து
போன வாட்டியாவது எதிர்க்கட்சி தலைவராவது மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, இந்த வாட்டி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சோ அதுக்கான காரணம் என்ன, அதை அலசி பண்ணுங்கன்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு அரசியல் வாழ்க்கையை தாண்டி எங்களோட வாழ்க்கை பொழப்புக்கு நாங்க ஒரு கட்சியை தேடிக்கணும், அதனால தாவேக்காவை நோக்கி போறாங்களோ அப்படின்ற ஒரு குழப்பம் மிக பெருசா இருக்கு. இப்ப தாவேக்காவை நோக்கி இத்தனை எம்எல்ஏக்கள் போறாங்க, இவங்களுக்கு எல்லாம் பணப்பட்டுவாடா பண்றதா பேச்சுவார்த்தை நடத்தினது யாருன்னா அவரோட மாமியார். அவரோட மாமியார். இப்ப இந்த மாமியாரு இங்க இருந்து அந்த கட்சிக்கு போகும்போது மாமியார் மருமகன் ஒரே கட்சியில இருந்து அது வாரிசு அரசியல்ல சேராதா? அது அவங்க குடும்ப ஆட்சியில ஆகாதா? அவங்க குடும்பத்துக்கு அது பொருந்தாது. எனக்கு என்ன டவுட்னா, அதிமுகல எவ்வளவு பெரிய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு தலைவர் இருக்கிறாங்க, ஆனா அதிமுகக்கும் டிவிகேக்கும் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணது யாரு? லீமா ரோஸ் அவர்கள். அவங்க ஏன் இதை சொல்லணும்? அப்ப இடிக்குது இல்ல, அப்ப தன்னோட மருமகனும் மாமியாரும் சேர்ந்து விஷயத்தை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்பயே கிளியர் ஆயிடுச்சு. எடப்பாடி அவளோட நிலைமை தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எடப்பாடி அவர்களோட அரசியல் நிலைப்பாட்டு மேல நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், 1000 இருந்தாலும் அது ஒரு திராவிட கட்சி, அது இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆயிருக்கு. எடப்பாடி அவர்களுக்கு 70 வயசுக்கு மேலேயே ஆகுது. ஆனாலுமே பிரச்சார சமயத்துல சில பேர் மாதிரி 4 நாள் மட்டும் பிரச்சாரம் போயிட்டு மீதி நல்லா லீவ் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கல, ஆட்சியை பிடிச்சே ஆகணும், அதிமுகங்கிற ஒரு கட்சி இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலிடத்துக்கும் வளைவு எளிவோட வளைஞ்சு கொடுத்து இங்கேயுமே எல்லா தொகுதிக்கும் போய் மூச்சு பிடிக்க பேசி, அதாவது எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை தரம் தாழ்ந்து விமர்சிச்சிருக்காரு. ஸ்டாலின் செத்துருக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் அவர் பேசினாரு. அந்த மாதிரி உழைச்ச தப்பாவே இருந்தாலும் உழைப்ப போட்டிருக்காரு. உடல் உழைப்புங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, பிரச்சாரம் பண்ணி எல்லா தொகுதிக்கும் கூடவே போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த உழைப்பையும் யாரும் மதிக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, விஜய் அவர்களையும் மதிக்கல, இப்ப சட்டப்பேரவையில வணக்கம் தெரிவிக்கிறாரு, திருப்பி பதில் வணக்கம் வைக்கல, தலைவர்களை சந்திக்கிறாரு, எடப்பாடியை மட்டும் புறக்கணிச்சுட்டு. இல்ல அன்னைக்கு நான் கூட இதை பத்தி எல்லாரும் பேசும்போது, நீங்க உடனே சொல்லாதீங்க, ஒருவேளை அவர் கவனிச்சுக்காம இருந்திருக்கலாம், வேற யாருக்கும் வணக்கம் சொல்றாரு, பின்னாடியில இன்டர்நெட்ல எப்படி கிளப்பி விட்டாங்கன்னா பின்னாடி ஜெயலலிதா அம்மையோட போட்டோ இருந்துச்சு, அதை பார்த்து ஒரு வணக்கம் வச்சாருங்கன்னு ஒண்ணுமே பண்ணல நம்ம சொன்னாங்க. நான் கூட நம்பிட்டேன். ஆனா எல்லா தலைவர் வீட்டுக்கும் போற சிஎம் விஜய் அவர்கள் ஆனா எடப்பாடியில சந்திக்கல. டெபாசிட் கூட வாங்காத சீமான் அவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போறீங்க, அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு போறீங்க, நீங்க என்டிஏவே புறக்கணிக்கிறீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட கூட்டணியில் இருக்காரு, அதனாலதான் நான் அவரை புறக்கணிக்கிறேன் நீங்க ஒரு காரணத்தை முன் வச்சாலும், பாமக யார் கூட கூட்டணியில் இருக்காங்க? பாமக யார்கிட்ட சீட்டு வாங்கி நின்னாங்க? பாமக என்ன மாதிரியான ஒரு கட்சி? நீங்க அன்புமணியை போய் சந்திக்கிறீங்க, ஆனா ஜாதி மறுப்பு பேசுவீங்க. இதை எப்படி சரின்னு எடுத்துக்க முடியும்? சரி, இப்ப மிகப்பெரிய கேள்வியே ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா, இவங்களோட ஆதரவை விஜய் ஏற்க போகிறாரா இல்லையா? அதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். அப்படி ஏத்துக்கொண்டாருன்னா முன்னாடி நீங்க செஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே வாண்டடா அதிமுக இருந்து கிரீன் சிக்னல் வந்துச்சு, நாங்க ஆதரவு தரோம்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க இப்ப ஏத்துக்கிட்டா இருந்தா நீங்க முன்னாடியே ஏத்துக்கிட்டு இருக்கணும்ல. அப்போ உங்க குறிக்கோள் எப்படி இருக்குன்னா, நான் இங்க போயிட்டு இந்தியா கூட சதிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்ந்துடலாம் பிளான் ஒண்ணு எக்ஸ்போஸ் ஆற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த பிளான் அவங்க கூட சேர்ந்து போட்டதே இந்தியா கூட்டணியில இருக்கிற ஒருத்தர். ஏன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்க சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிறத அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க. இந்தியா கூட்டணியை உடைக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா அது உடைக்க முடியல. ஏன்னா இப்ப கூட நினைச்சா, ஏன்னா விஜய் வரிசையா பண்ணிட்டு இருக்க விஷயங்களை நம்ம பார்க்கணும். முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிச்சது, அப்புறம் இந்த கருத்துரிமை பேச்சுரிமை நசுக்கிறது, எனக்கு என் மேல விமர்சனமே வைக்க கூடாதுங்கிற ஒரு விஷயத்த பண்றதெல்லாம் பார்க்கும்போது இப்ப நினைச்சாலும் அவருக்கு ஆதரவு கொடுத்த இடதுசாரி கட்சிகள் வெளியே வந்துடலாம். அந்த பயத்துலதான் இந்த மூவ் எடுக்க போறாங்களோன்னு சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா இன்னும் இவங்க எதிரி இந்த மாதிரி இடதுசாரிகள் நம்ம கட்சிக்குள்ள இருந்தா இவ்வளவு கேள்விகள் கேட்கறாங்களே, முதல் நாள் இவ்வளவு விமர்சனம் வருது, அப்படி இவங்க நம்ம கட்சிக்குள்ள வச்சுட்டு இருந்தோம்னா எதிர்காலத்துல எல்லா திட்டங்களும் உள்ள கொண்டு வரும், நம்மளால பாஜக எதிராக நடக்க முடியாது. சோ இவங்க எப்ப வேணா கழட்டி போயிடுவாங்க, வேணா இதை அருந்து போயிடலாம். சோ நம்ம இந்த 120 இருக்கும்போது நமக்கு சேஃப் கிடையாது. இந்த 33 சேர்த்துட்டா நம்ம இந்த 150 இந்த 140 இந்த சேஃப் ஜோன்ல இருக்கும்போது இங்க இருக்க காங்கிரஸும் சரி இடதுசாரிகளும் சரி யார் போனாலும் கவலை இல்லை அப்படின்ற மூவ் எடுக்க போகிறாரா விஜய்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏற்கனவே விஜய் கூட இருந்தவங்களுக்கே மினிஸ்டர் பதவிகளுக்கெல்லாம் சண்டை போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப அதிமுக இருந்து வர்றவங்க அமைச்சர் பொறுப்பு கேட்காம இருப்பாங்களா? அவர் இவங்களை வெளியே அனுப்பிட்டு அவங்கள உள்ள எடுக்கிறது ஒரு விதத்துல இவர் நினைக்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டங்களை உள்ள கொண்டு வர உதவியா இருந்தாலும் அதிமுக காரங்க ரொம்ப குடைச்சல் கொடுப்பாங்க. எதுக்கு? நீங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு இல்ல, தன்னோட பதவிக்காக தன்னை பாதுகாத்துக்க தாமரை இருக்கிற கேஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ரொம்ப குடைச்சல் கொடுப்பாங்க. இவங்களை சமாளிக்கிறத விட அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க நடுவில் ஒரு கேள்வி கேட்டீங்க, என்டிஏ கூட்டணியில இருந்து வர்றவங்களை விஜய் ஆதரிப்பாரா மாட்டாரான்னு. விஜய் ஆதரிக்கிறதும் ஆதரிக்காததும் ரெண்டாவது. மாமியாரோட மருமகன் ஆதரிக்காம இருக்க விட்டுருவாரா?
ஏன்னா அவங்க வந்து ஒரே குடும்பமா ஒரே கட்சியில இருக்கதான் ஆசைப்படுறாங்க. இப்ப லீமா ரோஸ் வந்து இவ்வளவு வலிஞ்சு திணிஞ்சு எம்எல்ஏக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பக்கம் அவங்கள கூட்டு வர வேண்டிய காரணமே நாளைக்கு ஆட்சி கவலாம இருக்க காரணம் ஆதவர்ஜுனாங்கிற ஒரு பேர் கிடைக்கும். அவங்க பெருமையா தானே சொல்றாங்க, நான் இங்க இருக்கிறேன், என் மகன் வந்து இங்க இருக்கிறாருன்னு பெருமையா பேசுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே மாதிரி இந்த ஆதரவை தாவேக்கா ஏத்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, இடதுசாரிகள் இங்க இருந்து கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாம் ஒரு பக்கம் போயிடுவாங்க. இப்ப இடதுசாரிகள் எல்லாம் சொல்லிட்டு உள்ள போயிருக்காங்க, விசிக கம்யூனிஸ்ட் எல்லாம் நாங்க வெளியில இருந்து ஆதரவு திமுக உடனே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெளியே வந்துட்டாங்கன்னா இந்த கொள்கை ரீதியா போயிடுவாங்க. காங்கிரஸோட நிலைமை என்ன, அது மட்டும் நினைச்சு பார்த்தாதான் கவலையாக இருக்கு. எங்க போறாங்க கவலைன்றதை தாண்டி முதுகுல குத்திட்டு போனீங்க, இவங்களாவது இப்ப திமுக உடனே போயிடுவாங்க, இவங்க எல்லாம் ஒரு விஷயம் போயிட்டாலுமே நீங்க என்ன பண்ண போறீங்க? ரொம்ப ஆண்டுகள் கழிச்சு திமுகவால தான் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிச்சு. அதையும் நீங்க நல்லா அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு மோடி எல்லாம் விமர்சனம் வைக்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னு வந்தப்போ முதுகுல குத்திட்டு போயிட்டீங்க. அப்ப துரோகம் பண்ணதுக்கான தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். காங்கிரஸ் இப்போ விஜய் என்டிஏ கூட கூட்டணி போயிட்டாரு, அதாவது அதிமுகல இருந்து வர எம்எல்ஏக்களை சேர்த்துக்கிட்டாருன்னா காங்கிரஸ் இடதுசாரிகள் வெளியே வந்துருவாங்க, அவங்க ஈஸியா வந்துட முடியும், ஏன்னா அவங்க நிலைப்பாடு அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனா காங்கிரஸ் அப்படி இல்லை. ஏற்கனவே பதவி ஏற்பு மேடையில ராகுல் காந்திக்கு நடந்த அவமானம் இருக்கு, ஒரு அமைச்சர் பதவி கூட கொடுக்கல காங்கிரஸ்காரங்களுக்கு. அப்புறம் எந்த நம்பிக்கையில இவர் அங்க போனாரு? 2 அமைச்சர் பதவி கன்ஃபார்ம்னு சொன்னாங்க, இப்ப ஏமாத்திட்டாங்க. இப்ப ராகுல் காந்தியோட மனநிலை தான் என்னால கணிக்க முடியல. எங்கேயும் ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு கூட இல்லாம நிக்கிறோமே அப்படிங்க. இன்னொன்னு மரியாதை போயிடுச்சு. துரோகம் பண்ணிட்டீங்கன்னு அவரோட எதிரிகளே சொல்றாங்க. அவர் யாருக்கு துரோகம் பண்ணாரோ அவங்கள தாண்டி அவரோட எதிரிகளே அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு. ராகுல் காந்தி நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் காங்கிரஸோட முடிவுரை எழுதிட்டு இருக்காரு, கொஞ்ச நாள்ல எழுதி முடிச்சிருவாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 33 எம்எல்ஏக்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க தாவேக்காலேயே. தொடர்ந்து பார்க்கலாம் விஜய் ஆதரவு தெரிவிக்க போறாரா இல்ல என்னன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.